உங்களுடைய அனாலிசிஸ் என்னவா இருக்கு சார்? எதனால இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இது அதிகம் தான். தமிழ்நாட்டுல 1952க்கு பிறகு 80% தாண்டுவது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே பெர்சன்டேஜ் வைஸ் அதிகம் தான். ஆனா 2021 தேர்தல்ல 73.63% வாக்குகள் பதிவாகி இருக்கு. அந்த 73.63% பதிவாகும் பொழுது அப்ப தமிழ்நாடு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை டோட்டல் அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6.5 கோடி என்னமோ இருந்தது. ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு 5.73 கோடி தான் உங்களுக்கு வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. அதுல 84% அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய பெர்சன்டேஜா காமிக்குது. ஆனா இந்த டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எப்பவுமே என்ன ஆகும்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் 2016க்கும் 21க்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 30 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகரிப்பாங்க. 30 லட்சம் பேர் வந்து வாக்கு போடுறது அதிகரிச்சுட்டே இருக்கும் தமிழ்நாடு அசெம்பிளில. அப்படி பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸை எடுத்து பாத்தீங்கன்னா என்கிட்ட டேட்டா இருக்கு. கடந்த தேர்தல்ல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ஓட்ஸ் அதிகமாச்சுன்னு பாத்தீங்கன்னா 6.63 கோடி. இதுதான் வாக்களிச்சவங்களோட அப்சல்யூட் நம்பர்ஸ் 2021ல. 2016ல பாத்தீங்கன்னா 4.36. எவ்வளவு இன்க்ரீஸ் வந்திருக்கு பாருங்களேன். 30 கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் 30 லட்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஆனா 4.66க்கும் இப்ப 4.84 88 வந்திருக்கிறதுக்கும் ஒரு 22 லட்சம் வாக்குகள் தான் அதிகமா போல் ஆயிருக்குது. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் கட்டமைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஒரு பெரிய அன்பிரசிடென்டட் போலிங்கு, இது வந்து ரெக்கார்ட் போலிங் எல்லாம் கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டில் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு போலிங். கொஞ்சம் போன முறையை விட இந்த முறை ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. பட் அந்த இன்க்ரீஸ் வந்து வழக்கமா இருக்கக்கூடிய ஆவரேஜ் இன்க்ரீஸை விட கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து அன்பிரசிடென்டட் போலிங் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய இடங்கள்ல 90% போலிங் தான் நடந்திருக்கு.